சப்ளிமெண்ட் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக அவருக்கு இருந்திருக்கு. ஸோ டாக்டர்ஸ் கிட்ட போயிருக்காங்க. ஆயுர்வேதா, சித்தா இந்த மாதிரி இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. பட் ஆனால் எந்த ஒரு மெடிசன் எடுத்துமே அவருக்கு வந்து க்யூர் ஆகவே இல்லை. மூக்கில் ஆப்ரேட் கூட பண்ணியிருக்காங்க. சதை வளர்ந்துருச்சுன்னு சொன்னதுனால ஆப்ரேஷன் கூட பண்ணோம். பட் அப்போவுமே வந்து அந்த சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்றது சரியாகவே இல்லை. ஆனால் நம்மளுடைய சப்ளிமெண்ட் அப்படின்றது எடுத்துக்கும் போது அவருக்கு வந்து கண்டினியூஸாக வந்து 1 இயராக அவர் எடுத்துகிட்டு இருந்தார். பட் ஆனால் ரிசல்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டு 2 to 3 மந்த்ஸ் ஸ்டார்டிங்லேயே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிசல்ட் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது. ஸோ ஸ்டார்டிங்கில் அவருமே எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டார். என்ன மெடிசன் எடுத்தாலுமே சரியாகலை, இதில் மட்டும் எப்படி சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். பட் நான் வந்து அவருக்கு சொல்லி புரிய வச்சு, இல்லை இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாகும், என்னை நம்பி ஒரு 3 மாதம் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் பேசி அவருக்கு புரிய வச்சு நம்மளுடைய சப்ளிமெண்ட் அப்படின்றத நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு சப்ளிமெண்ட் அப்படின்ற 2 மந்த்ஸ் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டாரு. ஆனால் 3வது மாதம் ஸ்டார்டிங் அப்படின்னும் போது தான் வந்து அவருக்கு கொஞ்சமாக ரிசல்ட்டே அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் நோஸ் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அடுக்கு தும்மல்னு சொல்கிறது அதுவுமே கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன பத்தி ஸ்மெல்லோ ஏதோ ஒரு ஸ்மெல் மூக்கில் போனாலுமே அவருக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சமாக காற்று போனால் கூட அவருக்கு தலைவலி, அந்த ரன்னிங் நோஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அவர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரால் நிம்மதியாகவே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. அப்புறம் நம்மளுடைய சப்ளிமெண்ட் எடுத்துக்க பார்த்தீங்க அப்படின்னா 3வது மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 1 இயராக எடுத்துக்கிட்டாரு. அந்த 1 இயரில் ரிசல்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100% ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. இப்போ வந்து பனிக்காலம் வந்தாலே அவரால் தும்மாமல் இருக்கவே முடியாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மழைக்காலமாகட்டும் பனிக்காலமாகட்டும் அவருக்கு வந்து அந்த தும்மல் அப்படின்றது வரவே இல்லை. முக்கியமாக அந்த ரன்னிங் நோஸ் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது சுத்தமாக இல்லவே இல்லை. தலைவலி அப்படின்றது போயிடுச்சு. ஸோ ரொம்ப பெரிய ஒரு ரிசல்ட் அப்படின்றது நம்மளுடைய வெஸ்டீஸ் சப்ளிமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ எங்கள் ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவர் 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 வந்து ரொம்பவே கஷ்டப்படும் போது அது கண்டிப்பாக எங்களால் பார்க்கவே முடியாது. டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் சரியாயிடுன்னு சொன்னாலுமே அது சரியே ஆகலை. ஆனால் நம்மளுடைய வெஸ்டீஸ் சப்ளிமெண்ட் எடுத்துக்கும் போது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்து உண்மையாலுமே அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இப்போ அவர் மெடிசன் எடுத்துக்கிறதே நிறுத்திட்டார். நம்மளுடைய சப்ளிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமும் அந்த சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்றது இன்னும் வரவே இல்லை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ரிசல்ட் அப்படின்றது கொடுத்துக்குது. ஸோ இந்த சப்ளிமெண்ட் அப்படின்றது வந்து நம்ம எடுத்துக்க தான் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நார்மலாக டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசனுக்கும் இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சப்ளிமெண்ட் அப்படின்றது பர்மனெண்ட்டாக வராமல் தடுக்கிறது தான் சப்ளிமெண்ட். ஸோ அதுலேயும் நம்ம வெஸ்டீஸ் சப்ளிமெண்ட் உண்மையாலுமே அது உண்மை அப்படின்றத எங்கள் விஷயத்தில் கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணியிருக்கு. ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.